ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெய்தான் பெடஸ்டல் ஃபேனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 400 mm ஸ்வீப் இருக்கிற ஃபேனு. மாடல் பார்த்தீங்கன்னா கைத்தான் மேக்மா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3700 போட்டிருக்கு. பட் ஆனால் ஆன்லைனில் இதோட கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். நான் அமேசானில் வாங்கினேன். பையிங் லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 2150 RPM வரைக்கும் போகும். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. பேக்கிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த டேமேஜும் இல்லை பாக்ஸில். இன்றைக்கி எனக்கு இது ரொம்ப தூரத்துலேருந்து வந்துச்சு. பட் ஆனாலும் எனக்கு ப்ராடக்ட்டில் எந்த டேமேஜும் இல்லை. உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேன் அந்த மோட்டார் யூனிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து மாட்டாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் கீழே ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அதில் நம்ம மாட்டிக்கிடணும். அதுதான் வந்து இந்த ஸ்விங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் அதில் தான். அதுதான் அடுத்து உள்ள வந்து இந்த மெட்டல் மெஷ் இருந்தது. ஸோ ஃபேன் பிளேடில் கைப்படாமல் இருக்கிறதுக்காக நீட்டாக அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஃபேனையும் அதோடய சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம தனியாக எடுத்துக்கிற மாதிரி. அப்புறம் பேஸ், கீழே வைக்கிற பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. மேலே பிளாஸ்டிக், கீழே வந்து ஒரு மட்டி பிளாஸ்டிக் மாதிரி கீழே பேஸில் கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக வந்து நான் இதுக்கு முன்னாடி அல்முனாட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது பேஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வெயிட்டாக இல்லை. அப்புறம் இது சாதாரண கேப்பு. இந்த ராடு இதுவும் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அந்த பேஸும் சேர்ந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட் கிடைக்கிது. ஃபேன் வைப்ரேஷன்லாம் இல்லை நான் மாட்டினதுக்கப்புறம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணோன்னா அதிலே ஸ்க்ரூஸ் வந்து ஃபிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ராடை மாட்டிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் உங்களுக்கு தேவைப்படும் கழுத்துறதுக்கு. உங்கள் வீட்டில் சாதாரணமாக டெஸ்டர் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஃபேனை மாட்டுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு மாட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேனோட மோட்டார் மாட்டியாச்சு. இப்போ அந்த பின்னாடி இருக்கிற மெஷ்ஷை மாட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த அதிலே கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் மாதிரி. அதில் கரெக்டாக அலைன் பண்ணி மாட்டிக்கணும். அப்போ தான் அது அங்கிட்டு நகராது. இப்போ மேலே பிளேடையும் மாட்டியாச்சு. பிளேடை மாட்டினதுக்கப்புறம் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அது இந்த செக்யூர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த பெல்ட்டையும் ஃப்ரண்ட் இதையும் போட்டு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க. ஃபேனை மாட்டியாச்சு. இன்னும் இப்போ நாபம் மாட்டினா வேலை முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான். இழுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, டக் டக்குன்னு சவுண்ட் வரும். இது வந்து ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க கிடையாது. அது வந்து அந்த சும்மா ஸ்டிக் பண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வர்ற பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3 பட்டன், 1 2 3 3 ஸ்பீடு, அப்புறம் ஒரு ஆஃப். அவ்வளோதான். இதை ஆன் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு சுற்றுதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.